வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை மூலமா ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். அதாவது, கம்மியா வேலை செஞ்சு எப்படி நிறைய சாதிக்கிறதுன்னு. உங்க படிப்புல எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களுக்கு எப்போவாச்சும் இப்படி தோணியிருக்கா? நாள் முழுக்க படிப்பு, அசைன்மெண்ட்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லாத மாதிரி இருக்கும். இதுக்கு பேருதான் பிஸி ஸ்டூடெண்ட் ட்ராப். அதாவது, சும்மா பிஸியா இருக்கிறதுக்கும் உண்மையிலே பயனுள்ளதா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ ஒரு பழைய கதைக்குள்ள போலாம். ஒரு ராஜா தன்னோட ராஜ்யத்தை அடுத்து யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு முடிவு பண்ண அவரோட 2 மகன்களுக்கும் ஒரு வினோதமான பரீட்சை வைக்கிறார். அந்த போட்டி என்னன்னா ரொம்ப சிம்பிள். சூரியன் மறையறதுக்குள்ள ஒரு பெரிய காலி ஹால முழுசா நிரப்பணும். அதோட ஒவ்வொரு மூலையிலயும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். இதுதான் அந்த 2 இளவரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால். மூத்த மகன் உடனே வேலையில இறங்கிட்டான். அவனோட பிளான் அந்த அறைய வேகமா நிரப்பணும். அதுக்காக வண்டி வண்டியா மலிவான தூசி புடிச்ச வைக்கோல கொண்டு வந்து அந்த அறைக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்க வலிக்க அந்த வேலைய செஞ்சான். ஆனா சின்ன பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே ஆப்போசிட். அண்ணன் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இவன் ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தான். மூத்த மகனோட வேலைய பார்த்த ராஜாவுக்கு பெரிய ஏமாற்றம். ஆமா, அறை முழுசா நிரம்பி இருந்துச்சு. ஆனா அது வெறும் தேவையில்லாத தூசி பொடிச்ச குப்பையால, அதாவது வைக்கோலால நிரம்பி இருந்துச்சு. அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, இடத்த நிரப்புறது மட்டும் ஜெயிக்கிறதுக்கு போதாதுன்னு. சாயங்காலம் ஆச்சு, சூரியனும் மறைய ஆரம்பிச்சது. இப்போ சின்ன பையனோட டர்ன். அவன் கையில ஒரே ஒரு சின்ன பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இருண்ட அறைக்குள்ள போறான். அங்க இருந்தவங்களுக்கு ஒரே சஸ்பென்ஸ், இவன் என்ன பண்ண போறான்னு. என்ன நடந்தது தெரியுமா? அவன் செஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். அவன் கையில இருந்த ஒரே ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சான். அடுத்த நிமிஷமே அந்த சின்ன மெழுகுவத்தியோட ஒளி அந்த பெரிய ஹாலோட மூளை முடுக்கெல்லாம் பரவி முழு அறையையும் வெளிச்சத்தால நிரப்பிருச்சு. சரி, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கும் நம்ம படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, இப்போ இந்த கதையில வர வைக்கோல், மெழுகுவர்த்தி, இது ரெண்டும் நம்ம படிப்புல எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, வைக்கோல் அப்படிங்கிறது நாம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுற ஆனா பெருசா பிரயோஜனம் இல்லாத வேலைகள். உதாரணத்துக்கு, சும்மா நோட்ஸை திருப்பி திருப்பி படிக்கிறது, தேவையில்லாத குரூப் சாட்ல நேரத்தை வீணடிக்கிறது, இதெல்லாம். ஆனா மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய பலனை தரக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு, ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கறது, ஒரு பெரிய கட்டுரைக்கு அவுட்லைன் போடுறது, இல்ல ஒரு கஷ்டமான கான்செப்டா ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, இதெல்லாம் தான் உங்க மெழுகுவர்த்திகள். அப்போ நீங்க திறமையா படிக்கிறதுக்கான ஒரே வழி உங்க மெழுகுவர்த்தி எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துறதுதான். மத்த வைக்கோல் மாதிரி வேலைகளை ஒதுக்கி வைக்கணும். அத்தியாவசியம், அதாவது எசென்ஷியல்னா என்ன? சிம்பிளா சொன்னா, எதை செஞ்சே ஆகணுமோ, எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுதான். உங்க படிப்புல 100 சின்ன சின்ன வேலைகளை செய்யறத விட எந்த ஒரு வேலை உங்களுக்கு அதிக மதிப்பெண்களையோ அல்லது தெளிவையோ தருமோ அந்த ஒரு வேலை தான் உங்க மெழுகுவர்த்தி. அதுதான் உங்க அத்தியாவசியமான பணி. அடுத்தது அர்த்தமுள்ள, அதாவது மீனிங்ஃபுல். உங்க படிப்பு நேரத்தை சும்மா கடமைக்குன்னு இல்லாம அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் படிக்க உட்காரும்போது, நான் ஏன் இதை படிக்கிறேன், இதனால என்ன சாதிக்க போறேன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி செஞ்சா உங்க உழைப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஓகே, இந்த கதையிலேருந்து கத்துக்கிட்டத எப்படி நம்ம வாழ்க்கையில, குறிப்பா நம்ம படிப்புல உடனடியா பயன்படுத்தலான்னு ஒரு பிராக்டிக்கலான பிளானை இப்ப பார்க்கலாம். இந்த பிளானோட முதல் படி உங்க உண்மையான முன்னுரிமைய, அதாவது ப்ரையாரிட்டிய கண்டுபிடிக்கிறது. உங்க முன்னாடி 100 வேலைகள் இருக்கலாம். ஆனா அதுல எது உங்க உண்மையான மெழுகுவர்த்தி? எந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா மத்த வேலைகள் எல்லாம் ஒன்னு ஈஸியாகிடும், இல்லனா தேவையே இல்லாம போயிடுமோ, அதுதான் உங்க உண்மையான முன்னுரிமை. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க மெழுகுவர்த்தி எதுன்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, அதை செய்யறதுக்கான உங்க கவனத்தை மத்த விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்துக்கோங்க. கடைசியா 3வது, அந்த முக்கியமான வேலைக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி அதை செஞ்சு முடிங்க. இதுதான் மெழுகுவர்த்தியை ஏற்றுவது. இப்போ 2வது ஸ்டெப், உங்க கவனத்தை பாதுகாக்கிறது. இதுக்கு நீங்க முதல்ல கவனச்சிதறல்களை, அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூக்கி எறியணும். நீங்க உங்க மெழுகுவர்த்தி வேலையை செய்யும்பொழுது உங்க போன் ஆஃப் பண்றது, நோட்டிபிகேஷன்ஸை நிறுத்துறது, அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். உங்க கவனம் தான் உங்க பெரிய சொத்து, அதை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, எல்லாத்தையும் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த விஷயத்த சும்மா கேட்டுட்டு போறதோட நிறுத்தாம இன்னைக்கே இது செயல்படுத்த ஆரம்பிங்க.
இன்னைக்கு நீங்க பத்து வைக்க போற அந்த அதிக பலனை தரக்கூடிய அந்த ஒரு மெழுகுவர்த்தி எது? யோசிச்சு அதை செய்ய ஆரம்பிங்க.